ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? பகுதி 2, விஜய் பதவியேற்பு விழா சம்பவங்கள். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்வர் விஜய் பேசியது என்ன, இதை பற்றி பார்ப்போம். பதவியேற்ற பின் முதல்வர் விஜய் ஆற்றிய முதல் உரை, மக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசாவை கூட தொட மாட்டேன், எனக்கு அது அவசியமும் இல்லை. இந்த விஜய் தவறு செய்ய மாட்டான், தவறு செய்ய விடவும் மாட்டான். எனது ஆட்சியில் தவறு செய்யும் எண்ணம் இருந்தால் இப்போதே அழித்து விடுங்கள் என்று தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட ஜோசப் விஜய் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விழாவில் முதல்வர் ஜோசப் விஜய் பேசியதாவது, சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றியடைய வேண்டும் என்று இருந்த ஒரு சாதனை உதவி இயக்குனருக்கு பிள்ளையாக பிறந்தவன் நான். எனவே வறுமை பசி என்றால் என்ன என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையில் இருந்து வரவில்லை. உங்களில் ஒருவராக, உங்கள் வீட்டு பிள்ளையாகவே உங்கள் முன்பு நிற்கிறேன். நீங்களும் என்னை அப்படி நினைத்தால்தான் சினிமாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்தீர்கள். பின்னர் அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அரசியலுக்கு வந்தேன். இப்போதும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அன்பாக உறவாக ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த பயணத்தில் நான் சந்தித்த கஷ்டங்கள், அவமானங்களை எனக்காக நீங்களும் அனுபவித்தீர்கள். அவற்றை பொருட்படுத்தாமல் என் வழிகளை உங்கள் வழியாக கருதி என்னுடன் நின்றீர்கள். உண்மைதாங்க. இதெல்லாமே விஜய் ரசிகர்கள் ஒவ்வொருவருமே கிட்டத்தட்ட பல அவமானங்கள், அவருக்காக முதலிருந்து கடைசி வரைக்கும் துணை நின்றுருக்காங்க. ஒரு இடத்துல விஜய் ரசிகர்னாவே கிட்டத்தட்ட பல எதிர்ப்புகள் இருக்கும், அதை தாண்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. உங்கள் ஆதரவு தான் இன்று ஜோசப் விஜய் எனும் நான் என்று கூறி முதல்வராக பதவியேற்கும் நிலையை நிஜமாக்கியுள்ளது. என் உறவுகளே, நான் ஒன்றும் தேவதூதன் கிடையாது. உங்களைப் போல இயல்பான வாழ்க்கை வாழும் ஒரு சாதாரணமான மனிதன்தான். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியமோ அதை மட்டுமே சொல்வேன். அப்படியானால் சாத்தியமில்லாததை செய்ய மாட்டாரா என்ற கேள்வி உங்களுக்கெல்லாம். இத்தனை கோடி மக்கள் என்னுடன் இருக்கும்போது எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முக்கியமாக தமிழக அரசின் தற்போதைய கடன் சுமையை பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கி வைத்துவிட்டு கஜானாவை சுத்தமாக துடைத்து காலி செய்துவிட்டு தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்துவிட்டு போயிருக்கின்றனர். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில்தான் இந்த பொறுப்பை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். நான் ஏதோ பொடி வைத்து பேசுவதாக நினைக்க வேண்டாம், அப்படி எதுவும் கிடையாது. உள்ளே சென்று பார்த்தால்தான் அரசு இயந்திரத்தின் உண்மை நிலை என்ன நமக்கு முழுமையாக தெரியும். அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட விரும்புகிறேன். ஒரு வெளிப்படையான அரசாக, அதாவது தமிழக அரசின் தற்போதைய நிலையை வெளிப்படையாக உங்களிடம் விலக்கிவிட்டு அங்கிருந்து நமது பயணத்தை தொடங்கவே விரும்புகிறேன். இவர் எப்படி அந்த வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு என்ன நிலைமை இருக்கின்றதை சொல்ல போகிறான்றதை பார்க்குறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன். அடுத்த பார்க்க, யாரையாவது சந்திக்க வேண்டும் என்றால் முகத்தை மறைத்து கொண்டோ உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாகவோ நான் செய்ய மாட்டேன். எனது செயல்பாடுகள் அனைத்தும் ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாகவே இருக்கும். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் கொடுக்க வேண்டும். இந்த மனுஷன் நேரடியாகவே நம்மக்கிட்ட அவகாசம் கேட்டுட்ருக்காரு. இது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். எந்த ஒரு முதலமைச்சரும் கடன் வாங்குறத பற்றி நம்மக்கிட்ட கேட்கவும் இல்லை, இவ்வளோ கடன் இருக்குன்றதையும் நம்மக்கிட்ட சொல்ல கிடையாது இது வரைக்கும். ஆனால் இவர் ஆரம்பத்தில் 10 லட்சம் கோடி இருக்குது, அதையும் நம்ம பல நியூஸ் சேனல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை டைரெக்டாக நம்மக்கிட்ட சொல்லி கொஞ்ச காலம் அவகாசம் கேட்டிருக்காரு. சிறந்த முதல்வருக்கான ஒரு முதல் செயலாக இதை நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்தோம்னா, நான் அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவேன். அதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் எனக்கு உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி. இந்த ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு மிக கடுமையாக பின்பற்றப்படும். போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இன்று தொடங்குவேன். நம் பிள்ளைகள் அதில் இருந்து காப்பாற்ற வேண்டியது நமது அரசின் பொறுப்பு. அதே போல சட்டம் ஒழுங்கு எல்லோருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். என்னை அவமானப்படுத்தியவர்கள், கஷ்டப்படுத்தியவர்களாகவே இருந்தாலும் அவர்களும் என் மக்கள்தான், நண்பர்கள்தான், எதிரிகள் என்று பாகுபாடின்றி 8 கோடி தமிழ் மக்களையும் என் சொந்தங்களாகவே கருதுகிறேன். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை தேவைகளை சீரமைப்பதில் தான் எனது முதன்மையான கவனம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசாவை கூட தொடமாட்டேன், எனக்கு அது அவசியமும் இல்லை. இந்த விஜய் தவறு செய்ய மாட்டான், தவறு செய்ய விடவும் மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய அரசியல் என் கூடவே இருப்பவராக இருந்தாலும் சரி, யாரையும் விடமாட்டேன். ஒருவேளை யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனதில் இருந்தால் இப்போதே இந்த நிமிடம் அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். இந்த ஒரே ஒரு அதிகார மையம் தான், அதுவும் என் தலைமையில் உண்டான அதிகார மையம் மட்டும்தான். அடுத்த பாயிண்ட் போகலாம். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கின்ற மக்கள், மீனவர்கள் எல்லோருமே தாவேகா ஆட்சியில் நன்றாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். சிறுபான்மையினருக்கு தாவேகா அரசு கூடவே நிற்கும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயின் முகம்.
இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விஜய் மாமாவுடைய குட்டி நண்பி அவர்களால் தான் இது நடந்திருக்கிறது. உங்களுக்காக உங்கள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு அனைத்து நல்ல விஷயங்களையும் இந்த விஜய் மாமா செய்து கொடுப்பான். நம்பிக்கையோடு இருங்கள். வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய நிர்வாக முறையை அமைப்போம். இது ஒரு புதிய தொடக்கம். உண்மையான மதச்சார்பற்ற சமூக நீதிக்கான ஒரு புதிய சகாப்தம் இப்போது பிறக்கிறது. இவ்வாறு அவர் பேசினார். கிட்டத்தட்ட பாராட்டுக்குரிய ஒரு செயல்களை தான் அவர் செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட இது மக்களுக்கான ஆட்சின்றதை அறிவிச்சிருக்காரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டதுக்காக உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி கைஸ், தேங்க்யூ.